السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நேற்றைய அமர்விலே எந்த வணக்கங்களில் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுகின்றதோ அந்த வணக்கம், அந்த இபாதத், அந்த அமல் சிறந்த அமல் என்பதை பற்றி நாம் பேசினோம். இப்படி பார்க்கும் பொழுது தொழுகையில் அல்லாஹு தஆலா அதிகமான திக்ர்களையும் அதிகமான துஆக்களையும் வைத்திருக்கின்றான். அதிகமான திக்ர்களையும் அதிகமான துஆக்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய வணக்கம் தொழுகையாக இருக்கின்றது. இதனால் தொழுகைக்கு துஆ என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகாஅன் வ தஸ்தியா, முன்னால் வாழ்ந்தவர்களுடைய தொழுகையை பற்றி பேசியிருக்கின்றார். அவர்கள் செய்த வணக்கம் சலா என்று சொல்லியிருக்கின்றார். சலா என்றால் துஆ. சலா என்றால் துஆ. தொழுகையில் எந்த பகுதியிலும் திக்ர் இல்லாமல் இருக்க முடியாது. திக்ர் இல்லாத, துஆ இல்லாத எந்த பகுதியும் தொழுகையில் இல்லை. நோன்பு பிடித்தால், ஹஜ் செய்தால், ஏனைய வணக்கங்களை செய்தால் அதில் சில சந்தர்ப்பங்களிலே திக்ர்கள் இருக்கின்றன, துஆக்கள் இருக்கின்றன. ஆனால் தொழுகையை எடுத்துக்கொண்டால் அதில் அனைத்து பகுதியிலும் திக்ரும் துஆவும் தான் இருக்கின்றது. திக்ர் செய்யாமல், துஆ செய்யாமல் எந்த பகுதியும் நாம் கணிக்க முடியாது. இதனால் உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து, குர்ஆனுடைய ஹதீஸுடைய கருத்தை வைத்து சொல்கின்றார்கள், குர்ஆனை ஓதுவதில் மிகச் சிறந்த இடம் தொழுகை. மிகச்சிறந்த குர்ஆனுடைய திலாவத் தொழுகைக்குள்ளால் ஓதப்படக்கூடிய திலாவத்தாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தொழுகையிலே தஸ்பீஹ் இருக்கின்றது, தொழுகையிலே தஹ்லீல் இருக்கின்றது, தொழுகையிலே அல்லாஹ்வை புகழ்வது இருக்கின்றது, தொழுகையிலே அல்லாஹ்வுடைய தௌஹீத் இருக்கின்றது. அனைத்தையும் உள்ளடக்கிய மிகச் சிறந்த ஒரு வணக்கம் தான் தொழுகையாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை நிலைநாட்டுங்கள், வஅகிமிஸ் ஸலாத் இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மோசமான காரியங்களை விட்டும் உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எப்படி சொல்கின்றான் என்றால், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை திக்ர் செய்வது மிக பெரியது. அல்லாஹ்வை திக்ர் செய்வது மிக பெரியது. தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகை மானக்கேடான மோசமான பாவங்களை விட்டு உங்களை தடுக்கும். அல்லாஹ்வை திக்ர் செய்வது அது மிக பெரிய ஒரு அமல். லவ் கானூ யஅலமூன், மனிதர்கள் அந்த அமலை விளங்கி இருந்தால் அது மிக பெரியதாக கருதி அதை செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். இந்த ஆயத்துக்கு பின்னால் 4 விளக்கங்களை உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். முதலாவது, நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட நீங்கள் ஞாபகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் உங்களை ஞாபகப்படுத்துகின்றான், அது மிகச் சிறந்தது. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் உங்களை ஞாபகப்படுத்துவது, நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தால் அல்லாஹ் உங்களை ஞாபகம் செய்வான். அல்லாஹ் உங்களை ஞாபகப்படுத்துவது, உங்களை பற்றி பேசுவது, அது மிக பெரியது. இரண்டாவது விளக்கத்தை உலமாக்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் அனைத்தை விட, அல்லாஹ்வை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விட மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. மூன்றாவது சொல்கின்றார்கள், நீங்கள் தொழுகையிலே செய்யக்கூடிய திக்ர், தொழுகையிலே நீங்கள் செய்யக்கூடிய திக்ர் ஏனைய இடங்களிலே செய்யக்கூடிய திக்ரை விட மிகச் சிறந்தது. தொழுகைக்காக நாம் தக்பீர் சொல்லிவிட்டால், வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத் வல் அர்த் ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் என்று துஆவுல் இஸ்திஃப்தாஹ், ஒன்றை ஆரம்பிப்பதற்காக வேண்டி, தொழுகையை ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஓதக்கூடிய துஆவை ஓதுகின்றோம். அதற்கு பின்னால் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடன் உரையாடுகின்றோம். அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்திலும் எமக்கு ஆன்சர் பண்ணுகின்றான், எம்மோடு பேசுகின்றான். என்னை புகழ்ந்து விட்டான், துதித்து விட்டான், எனது அடியான் கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்குரிய மிகச் சிறந்த நிலைமைகள் ருக்கு, சுஜூத். அதில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது மிகச் சிறந்த ஒரு திக்ராக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஏராளமான துஆக்கள் தொழுகைகளுக்கு உள்ளால் இருக்கின்றது. எனவே மிகச் சிறந்த திக்ர் செய்வதற்குரிய இடமாக தொழுகை இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தொழுகைக்குள்ளால் ஓத வேண்டிய திக்ர்களை படிப்பது கட்டாய கடமை.
தொழுகையில் இன்பத்தை நாம் அந்த திக்ர்களை படிக்காத வரைக்கும் இன்பம் காண முடியாது. தொழுகையில் அனைத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். தொழுகையில் வெற்றி இருக்கின்றது, நிம்மதி இருக்கின்றது, சந்தோஷம் இருக்கின்றது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வு இருக்கின்றது. அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தொழுகைக்குள்ளால் நாம் ஓதக்கூடிய ஓதல்கள், துஆக்கள், அந்த திக்ர்களை கட்டாயம் படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகையிலே எப்படி தொழுவார்கள், எப்படி ஓதி இருக்கின்றார்கள், சுன்னத்தான தொழுகையிலே, தஹஜ்ஜுடைய தொழுகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் துஆ செய்து இருக்கின்றார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும். ஃபர்லான தொழுகையிலே சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி என்று சொல்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு சிறிய ஒரு வயதுடைய ஒருவர் வந்தார், 10 வயது. அவர் இந்த சபையிலே இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவர் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வியை கேட்டார். ஆச்சரியமான ஒரு கேள்வி. அவர் கேட்டார், ஹசரத், சுன்னத்தான தொழுகையை தொழுகின்றேன், தொழுதுவிட்டு ஒரு சின்ன சூறா தான் ஓத முடியுமா அல்லது 2 சூறா ஓத முடியுமா என்று கேட்கின்றார். அவருக்கு 10 வயது. அவர் படித்தது வாப்பாவிடம் இருந்து. அவரது வாப்பா அடிக்கடி தொழுகையை பற்றி, தொழுகையுடைய திக்ர்களை பற்றி, இப்படி தொழுதால் எப்படி, இதன் சட்டம் என்ன என்று அடிக்கடி கேட்பார். வாப்பாவிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பழக்கம் பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது. அவர் கேட்ட கேள்வி ஆச்சரியமானது. கேட்டார், நான் சூரா ஃபாத்திஹா ஓதி விட்டு சுன்னத்தான தொழுகையிலே ஒரு சூறா தான் ஓத முடியுமா அல்லது ஒரு சூறாவை விட அதிகமானது தான் ஓத முடியுமா என்று கேட்டார். இப்படிப்பட்ட ஆர்வம், தேட்டம் எம்மிடத்தில் வர வேண்டும். தொழுகைகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய விக்ர்களையும் துஆக்களையும் தேடி படிப்பது எமது தொழுகையில் இன்பத்தையும் வெற்றியையும் நாம் அடைவதற்கு முக்கியமான வழியாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, திக்ர்களில் மிகச் சிறந்தது எந்த வணக்கத்தில் அல்லாஹ்வுடைய திக்ர் அதிகமாக இருக்கின்றதோ அதுதான் வணக்கங்களில் மிகச் சிறந்தது. திக்ர்களில் மிகச் சிறந்தது தொழுகைக்குள்ளால் ஓதப்படக்கூடிய அஸ்கார்களும் திக்ர்களும் துஆக்களும் தான் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட விடயங்களை அறிந்து விளங்கி செயற்பட்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.